ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மீது பெட்ரோல் ஊத்தி கொளுத்திய கொடூரத்திற்கு இரு சமூகத்திற்கு இடையிலான மோதல் பிரச்சனை காரணம் இல்லை. முழுக்க முழுக்க அங்க இரண்டு சமுதாயத்திற்கு இடையே மோதலும் இல்லை. அப்புறம் என்னடா அங்க பிரச்சனைன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினரால, ஒரு குறிப்பிட்ட கட்சியினரால கஞ்சா போதைக்கு பழக்கப்படுத்தி அடிமையாக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான வன்மத்தை வளர்த்து விட்டு சமூக சீர்கேடாக சுற்றி திரியவர்களால் தான் அங்க அடிப்படையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது இரண்டு சமுதாயத்திற்கு இடையிலான பிரச்சனை இல்லை. இது ஒரு சமூக சீர்கேடு கூட்டத்தினால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைன்னு தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி நமக்கு அறியப்பட முடியுது. அந்த பகுதியில பெரும்பான்மையாக நெல்வாய் கிராமத்திலும் சரி, திருமால்பூர் கிராமத்திலும் சரி, இந்த இரண்டு கிராமத்திலும் பெரும்பான்மையாக வன்னியர் சமுதாயத்து மக்களும், பட்டியல் சமுதாயத்து மக்களும், முதலியார் சமுதாயத்து மக்களும், யாதவர் சமுதாயத்து மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க. நெல்வாய் கிராமத்துல யாதவர்களும் வன்னியர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. திருமால்பூர்ல முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் வன்னியர்களும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அங்க அத்தனை பேருக்குள்ளார சமுதாய மோதல் இல்லை, சில சமூக சீர்கேட்டுகளால் தான் அங்க பிரச்சனை இத்தனை நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கு. முன்பும் அப்படியாகத்தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இப்பயும் அப்படியாகத்தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தோழர்கள் பலருமே, பெரும்பான்மையான தோழர்கள் பலருமே இந்த குற்றவாளிகள் 6 பேர் மீதும் கடுமையான கோபத்தோடு, இப்படியான கொடூரத்தனத்தோடு சக மனுஷனை பெட்ரோல் ஊத்தி கொளுத்த முயற்சிக்கிற இந்த மிருகங்களை எல்லாம் கடுமையா தண்டிக்கணும்னு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தோழர்கள் மனசாட்சியோடு அங்க பேசுறாங்க. அப்ப அவர்கள் எப்படி இங்கு சமுதாய மோதலுக்கான காரணகர்த்தாவாக இருக்க முடியும்? பட்டியல் சமுதாயத்துடைய தோழர்கள் மனசாட்சியோடு உண்மையின் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மட்டும்தான் இதை எப்படியாவது திசை திருப்பிடணும், இதை எப்படியாவது மடைமாற்றிடணும் என்கின்ற முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் அங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்டு 68 விழுக்காடு தீக்காயங்களோடு மருத்துவமனையில சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய சகோதரர் தமிழரசன் அவர்கள் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த பாட்டாளி, யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சில போதைக்கு அடிமையான ஆளுங்கள்லாம் சமூக ஊடகங்களே பேசிட்டு இருக்கிறானுங்க. கஞ்சா விற்கிறவனுங்கெல்லாம் சமூக ஊடகங்களே பேசிட்டு இருக்கிறானுங்க. தமிழரசரும் விஜய கணபதியும் மது போதையில இருந்தாங்க. இந்த 2 நபர்களுக்கும் நாங்கள் தீவிரமாக விசாரிச்சுட்டோம். இந்த 2 நபர்களுக்கும் மது பழக்கம் கிடையாது. அங்க கிரிக்கெட் விளையாடதான் சென்று இருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு பிரச்சனையோட முன்விரோதத்தோடு இவர்களுக்கு மிரட்டல் விடுத்து விட்டு மீண்டும் வந்து இப்படியான கொடூர செயலை அந்த 6 பேரும் பிரேம்குமார் தலைமையில செஞ்சிருக்கிறாங்க என்பதுதான் அங்க இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய சாட்சி. இது ஒரு சமூக மோதலோ சமுதாய மோதலோ இல்லை, ஒரு கூட்டத்தினால் வளர்த்தெடுக்க விட்ட கிருமிகளால் வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவருமான பாட்டாளிகள். இதற்கு அடிப்படையில இன்னொரு காரணம் போதை. நேற்று கூட அந்த நண்பர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வர்றாங்க. இந்த 4 நாள் 3 நாள் பொங்கல் விடுமுறையில 725 கோடிக்கு சாராயம் விற்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல குற்றவாளி இந்த அரசும் தான். சாராய வித்து கஞ்சா விற்கிறதுல கண்டுகொள்ளாம இருக்கிறதுனால தான் இந்த அடிப்படையில இன்னைக்கு 2 பேருடைய உயிர் மருத்துவமனையில தவிச்சுக்கிட்டு இருக்கு, ரணமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, உடல் முழுவதும் ரணமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ரணத்தை மேலும் கீறுகின்ற வண்ணத்துல சில நயவஞ்சகர்கள் நாடகத்தை நடத்தி அரங்கேற்றிட்டு இருக்கிற கொடுமை இருக்கு இல்லையா, அதைத்தான் ஏத்துக்க முடியல. இது எவ்வளவு பெரிய கொடூரம். இவர்கள் ஏதோ ஒரு நாள்ல வந்துட்டு பெட்ரோல் ஊத்தி கொடுத்துறது இல்ல, அதுல வேற அறிக்கை விடுறாங்க. என்ன அறிக்கை வர்றாங்க? அதட்டி கூப்பிட்டதுனால பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டா. எப்படி? இவன் சாதி வெறியோடு, அவன் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினவன் வந்து தப்பு பண்ணல, இவன் சாதி வெறியோடு இப்படிதான் கட்டமைக்கணும், இப்படிதான் நாடகம், இப்படிதான் அரங்கேற்றணும், இப்படிதான் 4 ஆண்டு காலமாக அரங்கேற்றி வச்சிருக்கிறாங்க. இவன் சாதி வெறியோடு அதட்டி கூப்பிட்டான். எப்படா என்னையே அதட்டி கூப்பிடலாமாடான்னு அவன் சும்மா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டான். அது தப்பா? அதட்டி கூப்பிட்டதுதான் தப்பு. ஆனால் அங்க அதட்டி கூப்பிடவும் இல்லை. அதுதான் உண்மை. ஊடகத்துல வெளிச்சம் இருந்தா, ஊடக வெளிச்சம் இருந்தா
என்ன வேணாலும் புழுகலாம், ஆளுங்கட்சி துணை இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து இந்த நிலை மாறணும். இப்படி பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமுதாயத்தவர்களுக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்குமே இந்த மாதிரியான ஆபத்து என்றால், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கான நிலை என்ன என்பதை புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழரசன் அவர்களுக்காக, அவர் யாதவர் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கலாம், அவன் சக பாட்டாளி, அது மட்டும் இல்லாம ஒரு சக மனுஷன். எந்த ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கும். தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்துல நிற்பார். அந்த அடிப்படையில ஒரு பாட்டாளியாகவும் சக மனிதனாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்துல நின்று தீவிர மருத்துவ ஆலோசனைகள் அவர்களுக்கு வழங்கி இதுல தீர்வு காண முயற்சிக்கிறார். இது போன்ற சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கமா இருக்கு. ஆனால் சில சமூக விரோதிகள் இதை எப்படா திசை திருப்பலாம், இது எப்படா மூடி மறைக்கலாம், இது எப்படா கட்டுக்கதையாக மாத்தலாம் என்பதில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இது போன்ற சம்பவம் இனி நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் என்பதை குறித்து சிந்தித்தா கொஞ்சமாவது அவர்களுக்கு மனிதத்தன்மை இருக்கு என்பதை நாம நம்ப முடியும். கொஞ்சமாவது மனிதத்தன்மை இருக்கு என்பதை நம்ப முடியும்.